தலைப்பு எடுத்தாங்கன்னா, அந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள வந்து கூட்டிட்டு வரணும். வேலை தான் வந்து முதல் வேலை என்னுடைய வேலை. நான் சொல்ல வெட்கப்படல. நான் வந்து உங்க ரசிகன். அது என் வீட்ல எல்லாருக்குமே தெரியும். விஜய் டிவில இருந்து வேலைய ஸ்டார்ட் பண்ணேன். நீயா நானால இருந்து வேலைய ஸ்டார்ட் பண்ணேன். தூத்துக்குடியில பிறந்து சென்னைக்கு வந்து கிளம்பி வந்தாரு. ஒரு 20, 22 வயசுல கிளம்பி வந்து அப்படியே இங்கே செட்டில் ஆயிட்டாரு. இந்த கிளிக் பைட் வச்சு தம்ப்நெயில்ல ஏதோ வேற ஒரு படத்த வச்சு உள்ள இழுக்கிறதுக்கு வேற ஏதாவது அப்படியான சில்லறத்தனமான விஷயங்கள் ஒண்ணுமே இல்லாம நல்ல விஷயமா வணக்கம் போகன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நன்றி எனது அன்பு அழைப்பேற்று இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கதைக்க வந்ததுக்கு முதற்கண் எனது நன்றிகளை நாம தெரிவித்துக் கொள்கிறோம். நம் தமிழ் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எனது நன்றிகள் முதல்ல. நன்றி சார். நன்றி. என்ன அழைச்சதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்ல உண்மையில நான் சொல்ல வெட்கப்படல. நான் வந்து உங்க ரசிகன். அது என் வீட்ல எல்லாருக்குமே தெரியும். அதாவது உங்க வீடியோ வரும்போது நான் கட்டாயமா எல்லா வீடியோவும் இப்போ நீங்க போட்டு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்ல எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். நான் கட்டாயமா பார்ப்பேன். உங்க வீடியோஸ் வந்து உங்க வீடியோக்கு நான் ரசிகன். நீங்க சொல்ற மாதிரி அந்த பி கியூபர்ஸ்ல ஒரு ஆளு நானும். எல்லாரும் கூடயும் பேச போறோம். அதனால வந்து உண்மையில இப்ப எனக்கு உங்க நான் இது பெருமைக்காக சொல்லல. உங்க சேனல் எனக்கு பிடிச்சதுக்கான காரணமே வந்து நீங்க அதாவது இப்போ இது ஒரு வணிகமயமான உலகத்துக்குள்ள நீங்க ஒரு என்ன சொல்ற ஒரு கலைப்படைப்பை எடுத்துக்கிட்டு போற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நீங்க செய்துட்டு போறீங்க. மிகவும் அதாவது வந்து உங்களுக்குன்னு ஒரு வழியை வச்சு நீங்க அந்த வழியில அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஏன்னா வியூஸை கூட்டத்துக்கு பலர் பல விஷயங்களை செய்வாங்க. அதை நீங்க செய்யல. அப்புறம் வந்து இந்த கிளிக் பைட் வச்சு தம்ப்நெயில்ல ஏதோ வேற ஒரு படத்தை வச்சு உள்ள இழுக்கிறதுக்கு வேற ஏதாவது அப்படியான சில்லறத்தனமான விஷயங்கள் ஒண்ணுமே இல்லாம நல்ல விஷயமா அது போல சொல்ல வந்த விஷயங்களை மிக தெளிவாக சொல்றது வந்து உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. அது முதல்ல உங்களுக்கு இது உங்க வச்சுக்கிறது முகஸ்துதிக்காக சொன்னதில்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக உண்மையில கிட்டத்தட்ட எனக்கே இது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே மாதிரி தான். நான் ரசிக்கிற ஒருவரை பேட்டி எடுக்கிறது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களை பேட்டி காண்றதுல கூட. சரி போகன், பொதுவாகவே இங்க நிகழ்ச்சியில வர்றவங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் ஒரு முதல் கேள்வி, அதாவது ஒரு டெம்ப்ளேட் கேள்வி கிட்டத்தட்ட. அதாவது நீங்க பிறந்த ஊரு, நீங்க படித்த பாடசாலை அப்படியான விஷயங்கள். ஆனா நான் உங்க வீடியோஸை பார்த்ததுல நீங்க கொஞ்சம் அதை சில விஷயங்கள் சொல்ல தயக்கப்படுறீங்கன்னு நானும் நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவு எதை எடிட் பண்ணணுங்கிறது உங்க பொறுப்பு. ஆனால் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம், உங்க பிறந்த ஊரா இருக்கலாம், படிச்ச பாடசாலையா இருக்கலாம், அப்படியான விடயங்கள். புரியுது. நான் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர் எல்லாமே வந்து சென்னை தான். சென்னை தான் என்னுடைய சொந்த ஊர். ஆனா என்னுடைய பூர்வீக ஊர் அப்படின்னு கேட்டா தூத்துக்குடியை சொல்லலாம். அப்பா ஊர்லாம் தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில பிறந்து சென்னைக்கு வந்து கிளம்பி வந்தாரு. ஒரு 20, 22 வயசுல கிளம்பி வந்து அப்படியே இங்கே செட்டில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா ஆமா, நான் அதுக்கப்புறம் இங்க பிறந்து இங்கே நான் வந்து சென்னைக்காரன் சொல்லிக்கிறதுலதான் அதிகமா சந்தோஷப்படுவேன். எப்பாவது யாராவது சொந்த ஊர் எதுப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிப்பேன். படிச்சது வந்து சென்னை தான். சென்னையில வந்து ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2 ஸ்கூல்ல படிச்சேன். ஒன்று வந்து லிட்டில் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு நம்ம வெஸ்ட் மாம்பலத்துல இருக்காது. அதுக்கு அடுத்து வந்து எம்சிசி ஸ்கூல்ல படிச்சேன் சேட்பட்டுல. காலேஜ் வந்து நான் லோயலால படிச்சேன். லோயலால படிச்சுட்டு அதுக்கப்புறமா முழுமையா வந்து வேலை அப்படின்னு அதுக்கப்புறம் மேல படிக்கல. ஆமா, படிக்க வந்து நமக்கு ஆசை இருந்தாலும் நேரம் இல்லை. ஓடுன்னு ஓட ஆரம்பிச்சாச்சு. அதனால அப்படியே ஓடிட்டு நான் முழுமையா வந்து ப்ரொஃபஷனாவே எனக்கு வந்து மீடியா தான். வந்து விஜய் டிவில இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நீயா நானால இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட அடுத்த கேள்வியும் அதான் இருந்தது. ஆனா நீங்களே அதை சொல்லிட்டீங்க. அதாவது வந்து நீங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர ஆரம்பிச்சீங்கிறது சொல்லுங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு அது தெரியலையே. நீயா நானா குரூப்புக்குள்ள என்ன செய்துட்டு இருந்தீங்க? ஆமா, நீயா நானால வந்து பேசிக் ப்ரொடியூசரா தான் ஜாயின் பண்ணேன். நீங்க நீயா நானா பார்த்திருக்கீங்கல்ல? நிறைய பார்த்திருக்கேன். பார்த்திருக்கீங்க. இப்போ அதுக்கு ஒரு தலைப்பு எடுத்தாங்கன்னா அந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களை வந்து கூட்டிட்டு வரணும். வேலை தான் வந்து முதல் வேலை என்னுடைய வேலை. ஓகே. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க, வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நான்வெஜ் நல்லா வெறி பிடிச்சி சாப்பிட்றவங்க, விரும்பி சாப்பிட்றவங்க ஒரு பக்கம், வெஜ்ஜை வந்து அப்படி விரும்பி சாப்பிட்றவங்க ஒரு பக்கம் இருக்கணும். அப்பதான் வந்து பேசுறதுல சுவாரஸ்யம் இருக்கும்.
அப்ப அவங்கள எங்க போய் தேடலாம் அப்படின்னு ஒரு மேப் அது ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்குமே அது. டாஸ்க் தான் அது. நான்வெஜ் ஹோட்டல்னா நான்வெஜ் ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்துருவோம். ஓகே. உட்கார்ந்துட்டு ஓ! யாரெல்லாம் வந்து யார் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுறாங்கன்னு பார்த்து, அவங்க கிட்ட போய் பேசுவோம். இந்த மாரி நீயா நானான்னு வந்திருக்கோம். நீங்க வந்து கலந்துக்க முடியுமா? அப்படின்லாம் ஓ! கேட்போம். ஓகே, அப்புறம் ஓகே. ஆபீசஸ்லாம் போய் ஆடிஷன் பண்ணுவோம். ஓ! இந்த மாதிரியான வேலைகள் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரஸ்டிங். கேள்விகள் எழுதி தருவோம். என்ன மாதிரி ஓகே, கேள்விய வந்து கேட்கலாம் அவங்க கிட்ட அப்படின்னு கேள்விகள் ஓகே, எழுதுவோம். ஓகே. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சொந்தமா ஸ்கிரிப்ட் எழுதி ஷோ பண்ணக்கூடிய தளத்துக்கு நகர்ந்தேன். நடந்தது என்னலாம் பார்த்திருப்பீங்க. ஆமா. முன்னாடி ஓ! நடந்தது என்னன்னு ஷோ வந்து அதிலயே இருந்தீங்களா? அதுலயும் இருந்தேன். அதுலயும் ஸ்கிரிப்ட் எழுதி டைரக்ட் பண்றது ஆனா அதெல்லாம் அந்த புரோகிராம் இப்ப வர்றது இல்ல. இந்த நடந்தது என்ன இப்ப வருது இல்ல? வர்றதில்ல. நீயா நானா மட்டும் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்தியா நடந்தது வந்து கிரைம் ரிலேட்டடா இருக்கும். நான் கிரைம் ஆமா. ரிலேட்டட் வந்து எனக்கு வராது. ஸோ கிரைம் ம்ஹ்ம். ரிலேட்டட் இல்லாம காமனான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, வந்து அ சயன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து அதுல வந்து ஒரு கன்டென்ட் பண்ணி நான் போடுவேன். அந்த மாரி இருந்தது. ஓகே, ஓகே. அதுக்கப்புறமா புதிய தலைமுறையில போய் ஜாயின் பண்ணி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓ! அங்க வந்து ஓகே. நம்மாழ்வாரெல்லாம் பேட்டி எடுத்தேன். ஓ! அ அதுல இருந்து அதுக்கப்புறமா தொடர்ந்து அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங்கா மாறிட்டேன் நான். தொடர்ந்து ம்ஹ்ம். டிஜிட்டல்ல கன்டென்ட் பண்றது, டெலிவிஷன்ஸ்க்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதி தர்றது, அட்வர்டைஸ்மென்ட்க்கு காப்பீஸ் எழுதி தர்றதுங்கிற மாரி இருந்து, ம்ஹ்ம். அதுக்கப்புறமா தான் முழுமையா வந்து போகன்ல கவனம் செலுத்தணும்னு இறங்குனேன். இறங்குனீங்க.